நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. அத்தியாயம் 10. ஆதவன் நிலமகளிடமிருந்து பெரியாவிடை பெறும் நேரம் வந்துவிட வானம் செந்நிறம் பூசிக்கொண்டு அச்செய்தியை நிலமகளுக்கு அறிவித்த அப்பொன்மாலை நேரத்தில் ஸ்ரீ விவாகா திருமண மண்டபத்தின் விளக்குகள் அனைத்தும் ஒளிர சஹானா ராகுல் தம்பதியினரின் வரவேற்பு இனிதே ஆரம்பித்துவிட்டது. மணமகன் ராகுல் வெள்ளை நிற சட்டையின் மீது சந்தன வண்ண கோட், அடர் பழுப்பு நிற பேண்ட் சகிதம் ஜம்மென்று தயாராக, சஹானா இளச்சிவப்பு வண்ண லெஹங்காவில் ஒரு ராஜகுமாரி போல தயாராகி அழகு சிலையாக ஜொலித்தாள். இருவரும் மேடைக்கு வருகையில் பார்ப்பவரின் விழிகள் தெரித்தோடும் அளவுக்கு அனைவரும் சஹானா மற்றும் ராகுலின் ஜோடி பொருத்தத்தை வியந்து பார்த்து கொண்டிருந்தனர். துளசி மேடையின் பூ அலங்காரத்தை போனில் புகைப்படமாய் பிடித்தவள் முகத்தில் அடிக்கடி வந்து மோதும் கூந்தலை காதின் பின்னப்புறம் ஒதுக்கிவிட்டபடி ராகுலையும் சஹானாவையும் புகைப்படம் எடுக்க முயல, யாரோ அவளது கூந்தலை காதின் பின்புறம் ஒதுக்கிவிடவே அந்த கரத்தின் தொடுகைக்கு அவள் பழகியிருந்தாளோ என்னவோ, அவளுக்கு அக்கரத்தின் ஸ்பரிசம் வித்தியாசமாக தோன்றவில்லை போலும். புன்னகையுடன் இருவரையும் புகைப்படத்தில் அடக்கியவள் சட்டென்று திரும்ப அவள் பின்னே நின்று கொண்டிருந்த கிருஷ்ணாவின் மீது மோதி நின்றாள் துளசி. அவள் திரும்பிய வேகத்தில் அவனை இடித்ததில் எங்கே துளசி விழுந்துவிடப் போகிறாளோ என்ற அவசரத்தில் அவளை இடையோடு அணைத்து விழாமல் நிறுத்தினான் கிருஷ்ணா. நீண்ட நாட்களுக்குப் பின்னர் இருவரது பார்வையும் நேர்கோட்டில் சந்தித்துக் கொள்ள பின்னணியில் ஒலித்த லைட் மியூசிக் மனதை வருட கிருஷ்ணாவின் அண்மையின் மெய்மறந்து நின்றாள் துளசி. அவர்களின் இம்மோன நிலை களையும் முன்னர் புகைப்பட கலைஞரை அழைத்த சஹானா இருவரையும் இப்படியே புகைப்படம் எடுக்கும்படி கூற அவரும் அவள் சொன்னதை நிறைவேற்றினார். கேமராவின் பிளாஷ் வெட்டியதால் திடுக்கிட்ட துளசிக்கு தாங்கள் அந்த பெரிய மண்டபத்தின் நட்ட நடு ஹாலில் இப்படி போஸ் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று உரைக்கவும் சட்டென்று கிருஷ்ணாவை விலக்கி தள்ளி நிறுத்தியவள் சுற்றுமுற்றும் பார்க்க ஆரம்பித்தாள். சந்தேகமே வேண்டாம், நாங்கள் அனைவரும் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லாமல் சொல்லின அந்த ஹாலில் அமர்ந்திருந்தவர்களின் விழிகள். இது போதாதென்று மேடையில் நின்ற சஹானா வேறு குறும்பாக நகைக்க துளசி விட்டாள் போதுமென்று அங்கிருந்து வேகமாக நடந்து சென்றாள். கிருஷ்ணாவும் மேடையில் நின்ற சஹானா அவனை தாண்டி செல்லும் துளசியை கண்ணால் காட்டவும் தலையசைத்தவன் அவளை பின்தொடர்ந்து ஓடினான். துளசி மண்டபத்தின் முன்னே இருக்கும் அலங்கார செடிகளின் அருகில் வந்து நின்றவள் வெளியே வானம் மெல்ல மெல்ல இருளை பூசிக்கொள்ள தயாராவதைக் கண்டதும், இங்கே இப்பதான் இருட்ட ஆரம்பிக்குது போல என்று தனக்குள் 6 வருடத்துக்கு முன் ஆரம்பித்த இருளை மனதில் வைத்து கூற, அவள் பின்னே ஓடிவந்த கிருஷ்ணாவின் காதில் அவ்வார்த்தை விழவே, இருட்டு வர்றதாலதான் நிலா நட்சத்திரங்களை நாம ரசிக்க முடியுது துளசி. அதுலயும் நான் மென்மினி பூச்சியை கூட விட்டு வைக்காம ரசிப்பேனாக்கும் என்று உற்சாகமாக கூறியபடி வரவும் துளசி அவனிடம் முகம் கொடுத்து பேச விரும்பாதவளாய் அமைதியாய் நின்றாள். கிருஷ்ணாவை கண்டதும் பிடித்து வைத்திருந்த பொறுமை பகலவனை கண்ட பணியாய் கரைய, இங்க எதுக்கு வந்த கிருஷ் என்று வெடுக்கென்று கேட்டுவிட்டு புருவத்தை சுரித்தாள் துளசி. கிருஷ்ணா குறும்புடன், நான் கிருஷ்ணாவோட பெயர் வச்சதுக்கு பொருத்தமா கரெக்டான இடத்துல தானே இருக்க என்று கூறவும் துளசிக்கு அவன் பேச்சு புரிபடவில்லை. அவளது குழம்பிப்போன முகம் கொடுத்த உற்சாகத்தில், லார்ட் கிருஷ்ணா பிருந்தாவனத்துல இருப்பாரு, அவரோட பெயரை வச்சிருக்கன்னா என்னோட பிருந்தா இருக்கிற இடத்துல நிக்கிற, இப்ப புரியுதா மை டியர் மக்கு பேபி என்று கேட்டபடி அவள் தலையில் செல்லமாக குட்ட, துளசிக்கு அவன் பேச்சு புரிந்தாலும் அவனை கேலி செய்ய கிடைத்த வாய்ப்பை விட விருப்பமில்லாமல் யாரையோ தேடுவது போல பாவனை காட்டவே, கிருஷ்ணா, யார தேடுற துளசி என்று புரியாமல் கேட்டான். யாரோ உன்னோட பிருந்தான்னு சொன்னியே, அவங்களதான் தேடுற. ஆமா, அவங்க எத்தனாவது கேர்ள் ஃப்ரெண்ட் என்று கேலியாக ஆரம்பித்து குத்தலான கேள்வியுடன் முடித்தாள். அப்போ துளசிக்கு இன்னொரு நேம் தான் பிருந்தான்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே
என்றவனிடம் தெரியாத என்பதைப் போல தலையை இடவளமாக ஆட்டினாள் துளசி. கிருஷ்ணா அவளை ஆழ்ந்து நோக்கியவன், உனக்கு எல்லாமே தெரியும் துளசி. ஆனா உன்னோட பிடிவாதம் உண்மையை ஒத்துக்க கூடாதுன்னு உன்னை கட்டி போடுது. எல்லா விஷயத்திலையும் நீ உன் பிடிவாதம் சொல்ற பேச்சதான் கேக்குற. இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு இன்னைக்கு நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். ஏன்னா நானும் உன்னாட்ட பிடிவாதக்காரன்தான் என்று தீர்மானத்துடன் உரைத்துவிட்டு சென்றவனைக் கண்டு பெருமூச்சு விட்டபடி நிற்றாள் துளசி. உள்ளே வரவேற்பு நிகழ்வில் புதுமண தம்பதியினர் கேள்கை வெட்டி ஆரம்பிக்க நண்பர்கள் உறவினர்கள் முன்னிலையில் இனிதே ஆரம்பித்தது அந்நிகழ்வு. மித்ரா சுகன்யாவுடன் சுற்றி கொண்டிருக்க மீனாவோ கிருஷ்ணாவின் பாட்டிகளிடம் பேச்சு துணைக்கு அமர்ந்தவர் பின்னர் அவர்களின் பேச்சில் தன்னை மறந்து கலந்து கொண்டார். விஸ்வா போனில் பேசிக்கொண்டு வந்தவன் மித்ராவுடன் பேசி சிரித்துக் கொண்டிருந்த சுகன்யாவை கண்டதும் தனது கோட்டில் கைப்பக்கம் உள்ள பட்டன் பீந்தது நினைவில் வரவே அந்த கடுப்புடன் அவள் முன்னே போய் நின்றான். இதற்கும் அவளுக்கும் என்ன சம்மதம் என்று யோசிக்க தேவையில்லை. ஏனெனில் கிருஷ்ணா ராகுல் மற்றும் விஸ்வாவின் வரவேற்புக்கான உடையை வடிவமைத்தது சுகன்யாதான். துளசி தன்னால் முடியாது என்று அவ்வேளையை சுகன்யாவிடம் தள்ளிவிட்டாள். அவள் வடிவமைத்த கோட்பட்டனின் லட்சணத்தை அவளிடம் சொல்ல வந்தவன், ஊட்டியிலேயே ஃபேமஸான டிசைன்னு தான் பேரு, ஆனா கோட்ல பட்டன் கூட வைக்க தெரியல என்று சொன்னபடி தனது கோட்டின் கைப்பகுதியை தொட்டு காட்டி சொல்லவும் சுகன்யாவுக்கு அதில் கீழே சிறிய கிழிசலுடன் பட்டன் போயிருந்தது தெரிந்தது. மனதிற்குள், இவ மாட மடங்க ட்ரெஸ்ஸ போட்டுட்டு எங்க டிசைனை குறை சொல்ல வந்துட்டா என்று குமரியவள் அதை வெளிக்காட்டாமல், ஐயோ சார், இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லையே என்று பொய்யாய் வருத்தம் காட்ட விஸ்வா கூட அவள் மெய்யாகவே வருந்துகிறாள் என்று எண்ணிவிட்டான். ஆனால் அடுத்த நொடியே முகம் மாறியவள், அவசர கொடுக்கத்தனமா ட்ரெஸ்ஸ திணிக்க வேண்டியது, அப்புறம் டிசைனர் சரியில்லைன்னு எங்க தலையில மிளகா அரைக்க பாக்குறது. ஹலோ, நான் உன்னை விட கேடி. அந்த மாதிரி கிளைண்ட் எல்லாம் பாத்திருக்க மேன். இனிமே நீ போடுற ட்ரெஸ் கிழியக்கூடாதுனா இரும்புல ட்ரெஸ் தச்சு போட்டுக்கோ. வந்துட்டான் கோர சொல்றதுக்கு என்று அவனுக்கு பதிலடி கொடுத்துவிட்டு மித்ராவை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து அகன்றாள் சுகன்யா. விஸ்வா அவள் படபடவென்று கொட்டி தீர்த்துவிட்டு சென்றதை பார்த்து திகைத்து போய் நின்றாள். மித்ராவுடன் வந்த சுகன்யாவை பார்த்துவிட்ட துளசி, சுகி, எங்கடி போயிருந்த? போய் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு கிளம்புற வழிய பாப்போம். இப்ப கிளம்புனாதான் 9 o'clock முன்னாடி வீட்டுக்கு போக முடியும் என்று கூற மீனாவையும் அழைத்துக் கொண்டு நால்வரும் மேடையை நோக்கி முன்னேறினர். அவர்கள் மேடையேறும் நேரத்துக்காக காத்திருந்த கிருஷ்ணா அவர்களைத் தொடர்ந்து தானும் அங்கே சென்றவன் அங்கே மைக் இருக்கிறதா என்று கேட்டு துளசியை குழம்ப வைத்தாள். துளசி அவனை கண்டு கொள்ளாமல் சஹானா மற்றும் ராகுலை வாழ்த்தியவள் சுகன்யாவுடன் சேர்ந்து பரிசுப் பொருளை நீட்டிவிட்டு புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்தாள். புகைப்படம் எடுத்து முடித்ததும் இருவரிடமும் தாங்கள் கிளம்புகிறோம் என்று சொல்லி விடைபெற போனவளை கிருஷ்ணாவின் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்ற குரல் தடுத்து நிறுத்த அவன்புறம் திரும்பியவளே கையில் மைக்குடன் பார்த்தபடி புன்னகைத்தான் கிருஷ்ணா. இவன் மைக்கில் என்ன சொல்லப் போகிறான் என்று துளசியும் சுகன்யாவும் குழம்பி போய் நின்றனர். அதே நேரம் கீழே வரிசையாக போடப்பட்டிருந்த வெள்ளிற நாற்காலிகளின் முன் வரிசையில் அன்னையோடும் மாமியாரோடும் அமர்ந்திருந்த சாரதா, விஜயேந்திரன் மற்றும் ராகவேந்திரனின் மூவரும் தாங்கள் எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டதென்று மகிழ ராகவேந்திரனின் நெருங்கிய நண்பர்களான சந்திரசேகர் மற்றும் தியாகராஜன் சகோதரர்கள் இனியாவது ராகவேந்திரன் நிம்மதியடைவார் என்று எண்ணி திருப்தியுடன் குடும்பத்தினர் நண்பர்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்த நற்செய்தியை அனைவர் முன்னிலையிலும் சொல்ல தயாரானான் கிருஷ்ணா. உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் என்னோட குடும்பத்தை அறிமுகப்படுத்த விரும்புறேன். இத்தனை நாளா ரகசியமா வச்சிருந்த விஷயம் இப்பதான் அதை சொல்றதுக்கான சரியான நேரம் வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் என்று சொல்லி நிறுத்தியவன் துளசியை தன் அருகில் கரம் பற்றி இழுத்து வந்து நிறுத்திவிட்டு அவளது இன்னொரு கரத்தை பற்றியபடி வந்த மித்ராவை தனது கைகளில் தூக்கிக் கொண்டான். இவங்க 2 பேருதான் என்னோட அழகான குடும்பம். இவங்க மிஸ்ஸஸ் துளசி கிருஷ்ணா, என்னோட ஒய்ஃப், அண்ட் இவதான் எங்களோட பொண்ணு மித்ரா என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருக்கும் மித்ராவின் கன்னத்தில் முத்தமிட்டவன் மைக்கை தனித்துவிட்டு, மித்துக்குட்டி,
நான் தான் உன் அப்பா என்று சொன்ன மித்ராவின் கண்ணில் ஆச்சரியத்தோடு சேர்த்த சந்தோஷம் மத்தாப்பாய் மின்னியது. அதே நேரம் கீழே நின்ற விஸ்வா தனது கரத்தை தட்ட ஆரம்பிக்க கிருஷ்ணா சொன்ன செய்தி கொடுத்த மகிழ்ச்சியில் மணமகன் மற்றும் மணமகள் வீட்டார் அனைவரும் கரகோஷம் எழுப்பத் தொடங்கினர். அக்கரகோஷம் மண்டபத்தின் சுவர்களின் பட்டு எதிரொலித்த பின்னர்தான் துளசியும் சுகன்யாவும் அவர்களுடன் நின்றிருந்த மீனாவும் சுயநினைவுக்கே வந்தனர். துளசியோ கிருஷ்ணா அறிவித்தது எல்லாம் கனவில் நடப்பது போல நினைத்தவளுக்கு அந்த பலத்த கரகோஷம் உண்மையை புரிய வைத்தது. தாங்கள் எப்போது திருமணம் செய்து கொண்டோம்? இவன் என்ன உளறி வைக்கிறான் என்று உள்ளுக்குள் ஏகப்பட்ட கேள்விகளும் கோபமும் பீரிட்டெழுந்தது. உள்ளுக்குள் மூண்ட கோபத்துடன் அவனிடம் சீரச் சென்றவளின் பார்வை கீழே அமர்ந்திருந்த இரு மூதாட்டிகளின் மீதும் படியின் மேலையில் அவர்கள் புடவையின் நுனியால் கண்ணீரை துடைத்த காட்சி ஏனோ துளசிக்கு அவளது கோதை பாட்டியே அமர்ந்திருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்திவிட இப்போது தான் பேசுவது நாகரிகம் இல்லை என்று கருதி அமைதியானாள். கிருஷ்ணா சந்தோஷத்தில் முகம் மென்ன நிற்கவும் மித்ரா ஆச்சரியத்துடன் பார்த்து, அப்போ நீங்கதான் என்னோட அப்பாவா அங்கிள் என்று கேட்க அவன், ஆமாடா பட்டுக்குட்டி, நான் தான் உன்னோட அப்பா. ஏஞ்சலுக்கு இன்னுமா சந்தேகம் என்று குழந்தையைப் போல முகம் சுருக்கி கேட்க மித்ரா, இல்லப்பா என்றபடி அவனது கழுத்தை கட்டி கொண்டவள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா. ரினி, எட்வர்ட், வின்சி மாதிரி எனக்கும் அப்பா இருக்காங்க. ஐ லவ் யூ அப்பா என்றபடி அவன் கன்னத்தில் மீண்டும் முத்தமிட்டாள் அவள். கிருஷ்ணா மித்ராவின் பாசமழையில் நனைந்தவன் மகளின் அப்பா என்ற அழைப்புக்குப் பின்னே இருக்கும் 6 வருட ஏக்கம் மனதை நெருட அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். இனிமே அப்பா உன்னை விட்டு எங்கேயே போக மாட்டேன் மித்தி என்றவனின் தழுதழுத்த குரலில் மித்ராவின் மீதான பாசம் மட்டுமே நிரம்பி வழிந்தது. துளசி அதிர்ச்சியுடன் அக்காட்சியைக் கண்டு திகைத்து நிற்க சகானா அவளது கையை பற்றியவள், வெல்கம் டு அவர் ஃபேமிலி துளசி. நான் உன்னை அண்ணின்னு கூப்பிட மாட்டேன், பிகாஸ் நீ என்னை விட 3 வயசு கம்மின்னு அண்ணா சொன்னா. சோ மைண்ட் பண்ணிக்காத என்று கேலியாய் பேசியபடி அவள் மனநிலையை மாற்ற முயன்றாள். ராகுலும் சிரித்த முகமாய், ஆமாமா, நானும் உன்னை துளசின்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு கூட பிறந்த தங்கச்சின்னு யாரும் இல்ல. தம்பின்னு ஒரே ஒரு தொல்லை மட்டும்தான் என் கூட இருந்து என்னை இம்சை பண்ணுச்சு. இனிமே இந்த அண்ணாவுக்காக நீ அவகிட்ட சண்டை போடுவல்ல என்று சேகமாய் கேட்டு அவளை புன்னகைக்க வைக்க முயன்றான். ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாய் முயன்றாலும் கிருஷ்ணா என்பவள் அவள் பக்கம் திரும்பினால்தானே? அவளது கண்ணில் இருக்கும் அக்னியில் பொசுங்கர் அவன் இப்போதைக்கு தயாராக இல்லை. கிருஷ்ணா தனது மனைவி மற்றும் மகள் பற்றி அறிவிப்பு கொடுத்த விவரத்தை கேட்டவர்கள் புதுமண தம்பதியினருடன் கிருஷ்ணாவையும் துளசியையும் வாழ்த்திவிட்டு சென்றனர். அதே நேரம் கிருஷ்ணாவும் யாருக்கும் பாதகம் வந்துவிடாத மாதிரி தொழில் போட்டியால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் இத்தனை ஆண்டுகள் மனைவி மகள் பற்றி யாருக்கும் தெரிவிக்கவில்லை என்று நன்றாகவே சமாளித்தான். அதற்குப் பின் இரு குடும்பத்து பெரியவர்களின் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டனர் கிருஷ்ணாவும் துளசியும். கிருஷ்ணா இதை மனமகிழ்வோடு செய்தாலும் துளசி ஏதிரம் போல விழுத்து எழுந்தாள் என்றுதான் கூற வேண்டும். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார் அகிலேஷின் உளவாளி தேவா. அவனும் நடப்பதை வேவு பார்க்க வரவேற்புக்கு வந்திருந்தான். உடனே அகிலேஷ்க்கு போன் செய்து விவரத்தை கூற அகிலேஷ் அடுத்து தேவா என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான். அவன் கூறிய விஷயம் தேவாவுக்கு தயக்கத்தை ஏற்படுத்த அகிலேஷ் ஆணைத்தரமாக இதை அவன் செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டுவிட்டு போனை வைத்தான். போனை வைத்தவன் கடகடவென்று சத்தமாக நகைத்துவிட்டு, கிருஷ்ணா, உனக்கும் எனக்குமான சண்டையில நீயே வாலண்டியரா உன் பொட்டாட்டி குழந்தைய மாட்டி விட்டுட்டியடா. அச்சோ பாவம், இனிமே அவங்க 2 பேரை வச்சே உன்னை ஆட்டி வைக்கிறடா என்று ஆவேச குரலில் சபதமிட்டுக் கொண்டாள். ஆர்கே பவனும் ஆழ்ந்த அமைதியுடன் வழக்கம் போல நீரூற்றின் சலசலப்பும் இரவில் சிறகுகளை படபடக்கும் பறவைகளின் சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்க அந்த ஆழ்ந்த அமைதியை கிழித்துக் கொண்டு வெளிப்பட்டது அந்த மாளிகையின் ஹாலில் 100% கோப அக்னியுடன் ஒலித்த துளசியின் குரல். கிருஷ்ணா எதுவும் பேச இயலாதவனாய் வாய்மூடி மௌனியாக நிற்க
சாரதாவும் விஜயேந்திரனும் கையை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்தனர். நல்ல வேளையாக துளசி சஹானாவும் ராகுலும் கிளம்பிய பிறகு மித்ராவை சுகன்யாவுடனும் மீனாவுடனும் அவளது காரில் அனுப்பி வைத்து விட்டாள். குழந்தை காரில் ஏறும்போது கூட, அம்மோ, அப்பாவும் நம்ம கூட வருவாங்களா என்று ஏக்கத்துடன் கூறியபடியேதான் ஏறினாள். அதையெல்லாம் நினைத்து பார்த்தவள் கிருஷ்ணாவின் குடும்பத்தினருடன் ஆர்கே பவனத்தில் கால் பதித்ததும் மனமெல்லாம் புண்ணாக வீட்டுக்குள் வந்ததும் கிருஷ்ணாவிடம் கத்தி தீர்த்து விட்டாள். அனைவரும் அமைதி காக்க வீட்டின் பெரியவரான ரங்கநாயகி, துளசி, கொஞ்சம் பொறுமையா என்று அவளை சமாதானப்படுத்த விளைந்தவரை ராகவேந்திரன், அம்மா, அவ பேசட்டும் என்று சொல்லி தடுத்துவிட அங்கே ஒரு சங்கடமான அமைதி நிலவியது. சுபத்ராவோ பேரன் தலைகுனித்து நிற்பதைக் கண்டு பொறுக்காதவராய், ஏ ராகவா, இப்ப எல்லாரும் குற்றவாளி மாதிரி என் பேரனை நடுவீட்டுல நிறுத்தி வச்சு விசாரிக்கிறீங்க? அவன் தப்பு பண்ணனான்தான், அத அவன் மறைக்கவோ மறுக்கவோ செய்யலையே என்று வெகுண்டு எழுந்தவர் துளசியிடம் வந்தார். நீ படிச்ச பொண்ணுமா, உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. இவ்ளோ நேரம் என் பேரனை பார்த்து நீ சொன்னியே, சந்தர்ப்பவாதி, ஏமாத்துக்காரன், ஒழுக்கங்கெட்டவன்னு. அதுல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருந்தாலும் அவன் உன்கிட்ட வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டிருக்க மாட்டானே. 1000 பேர் முன்னாடி ஒன்ன தன்னோட பொண்டாட்டினும் மித்ராவ அவனோட பொண்ணுன்னு அறிவிச்சிருக்க மாட்டான். அவனை உருகி உருகி காதலிச்சதா சொல்ற உனக்கு இன்னுமா அவனை பத்தி தெரியல, புரியல என்று கேட்கவே துளசியால் அந்த முதிய பெண்மணியை எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை. இவ்வளவு நேரம் இருந்த ஆவேசம் முழுவதுமாக வடிய அவரிடம், நீங்க சொல்ற மாதிரி உங்க பேரன் நல்லவனாவே இருந்துட்டு போட்டு பாட்டிமா. ஆனா அவனை பாக்குறப்பெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி என்கிட்ட போன்ல பேசினதா ஞாபகம் வருது. ஒருத்தி போனா அவளுக்கு பதிலா இன்னொருத்தின்னு வாழ்ந்த உங்க பேரன், நான் அவனை காதலிக்கிறேன்னு அவன்கிட்ட சொன்னப்பவே என்கிட்ட அந்த விஷயங்களை சொல்லிருக்கலாமே. அப்போ இதே கிருஷ்ணா என்கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சு என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி நடிச்சானி பாட்டிமா. இப்ப நாங்க என் பொண்ணும் இவனோட நிழல் கூட படாம தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் எங்களை தேவையில்லாம தொந்தரவு பண்ணணும் என்று வாதிட்டார். சாரதா தயக்கத்துடன், துளசி, கொஞ்சம் யோசிடா. ஒரு பொண்ணால தனியா குழந்தைய வளர்க்க முடியாது. இந்த உலகம் உன்னை கண்டபடி பேசும். அதுவும் இல்லாம நடந்ததுல உன்னோட தவறுன்னு எதுவும் இல்லையே. அப்ப நீ மட்டும் ஏன் பழி சுமக்கணும் என்று பேசியபடி துளசியின் மனதை மாற்ற முயன்றார். துளசி சாரதாவை நோக்கி விரத்தியாக புன்னகைத்தவள், எனக்கு 18 வயசு இருக்கிறப்போ என் பொண்ண நான் வேக்சினேஷனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவேன். அப்ப அங்க இருக்கிற பேஷண்ட்ல இருந்து நர்ஸ் வரைக்கும் கழுத்துல தாலி இல்லாம புள்ளையோட வர்றான்னு என்னை கேலி பண்ணிருக்காங்க. அவளை ப்ரீஸ்கூல்ல சேர்க்க போனப்போ அப்பா பேரை கேட்டதும் நான் ஒரு சிங்கிள் மதர்னு சொன்னதுக்கு அந்த HM என்ன பரிதாபமா பாத்துருக்காங்க. இவ்ளோ ஏன், இப்ப மண்டபத்துல உங்க பையன் என்ன அவரோட பொட்டாட்டின்னு அறிமுகப்படுத்தினாரு. நம்ம வீட்டுக்கு புறப்பட்டு வரப்போ ஒரு அம்மா கழுத்துற தாலி இல்லாம கிருஷ்ணாவை ஏமாத்தி புள்ளைய பெத்திருக்கான்னு காது படவே பேசினாங்க. இதுதான் உலகம் ஆண்டி. இந்த உலகம் என்ன கேலி செஞ்சாலும், என் மேல இறக்கப்பட்டாலும், என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் அதை கடந்து போக நான் பழகிட்டேன். இனிமே எனக்கு யாரோட துணையும் தேவைப்படாது என்று உறுதியாய் சொல்லிவிட்டாள். கிருஷ்ணாவோ, என்னோட துளசி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. நான் செஞ்ச தப்புக்கு அவ மட்டுமே தண்டனை அனுபவிச்சிருக்கா. ஆனா நான் இது எதுவுமே தெரியாம இருந்திருக்கனே என்று மனதிற்குள் வெதுப்பிக் கொண்டிருந்தாள். துளசி அந்த குடும்பத்தினர் அனைவரையும் நேருக்கு நேராக பார்த்தவள், கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிற, எங்களுக்கு இப்ப வரைக்கும் கல்யாணமே ஆகல. மித்ரா உங்க குடும்பத்து வாரிசு இல்ல. அவளுக்கோ கிருஷ்ணாவுக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல. அவ என்னோட பொண்ணு, எனக்கு மட்டும்தான் அவ பொண்ணு. பிளீஸ், இதுக்கு மேல எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க என்று கைகூப்பி விட்டு அங்கிருந்து சென்றார். அனைவராலும் அவள் கோபத்திலுள்ள நியாயத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. கிருஷ்ணாவுக்கு பரிந்து பேசிய சுபத்ராவுமே, வலிக்க வலிக்க புள்ளைய பெத்து இத்தனை வருஷம் தனியால வளர்த்தவளுக்கு வர்ற நியாயமான கோபந்தான் இது என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டார். ராகவேந்திரன், துளசி, ஒரு நிமிஷம் நில்லுமா என்று சொல்லவும் நின்றவள் எல்லவென்று அவரை திரும்பி பார்க்க ராகவேந்திரன் அவளிடம் வந்தவர்,
உன் கார உன் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டா. நீ தனியா போறது சரியில்லை. நான் டிரைவர் அனுப்பி வைக்கிறேன். இதையும் வேண்டான்னு சொல்லிடாதம்மா என்று வேண்டியவர் அவள் முட்கரங்களை கூப்பவும் துளசி பதறிவிட்டாள். அங்கிள், ப்ளீஸ் கையை கீழே போடுங்க. நீங்க போய் என் முன்னாடி. இல்லம்மா, நான் பிள்ளையோட வளர்ப்புல கவனம் செலுத்தாததோட விளைவு இன்னைக்கு நீ அதுக்கான தண்டனை அனுபவிக்கிற. உன்னால முடிஞ்சா என்ன மன்னிச்சிடுமா என்று சொல்லிவிட்டு அதற்கு மேல் நின்றாள். தன்னால் சமாளிக்க முடியாது என்று புரிந்து கொண்டவர் விறுவிறுவென்று தனது அறையை நோக்கிச் சென்று விட்டார். துளசி கண்கள் கலங்க அங்கிருந்து செல்லும் ராகவேந்திரனை பார்த்தவள் இன்னும் தலைநிமிராது நின்ற கிருஷ்ணாவை வேதனை நிரம்பிய கண்களால் பார்க்கவும் அவனது முகத்தில் தெரிந்த சோகம் அவள் மனதிலும் வலியை உண்டாக்க தொய்ந்து போன கால்களுடன் ஆர்கே பவனத்தை விட்டு வெளியேறி கருங்கல் படிகளில் இறங்கினாள். ராகவேந்திரன் சொன்னது போலவே கீழே டிரைவர் காருடன் காத்திருக்க அதில் ஏறி அமர்ந்தவளின் மனம் இப்போது கூட கிருஷ்ணாவை நினைத்து வருந்தியதுதான் ஆச்சரியம்.